ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் ஃபேஸ் பார்க்க நல்லா க்ளோயிங்காகவும் உங்கள் ஸ்கின் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுருக்க மாதிரியா ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணால் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் முல்தானி மெட்டி வந்து ஆட் பண்ணுறேன். முல்தானி மெட்டி வந்து நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஃபேஸில் வந்து ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம முகத்தில் இருக்க சன்டானை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்கின் பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் டொமேட்டோ ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ ஜூஸ் வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க சன்டானை நல்லாவே ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே டல்லாக இருக்குன்னா இந்த டொமேட்டோ ஜூஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணி வரும்போது உங்கள் ஸ்கின் டல்னஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கும். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஹனி வந்து ஆட் பண்ணுறேன். ஹனி வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாகவும் ஹைட்ரேஷனாக வச்சுருக்கோம். உங்கள் முகத்தில் வந்து ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஃபேஸ் பார்க்க நல்லா ஹெல்த்தியாக க்ளோயிங்காக வச்சுருக்கோம். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எப்படி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணனா, ஃபஸ்ட்டு எந்த ஃபேஸ் பேக் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிடணும். உங்கள்கிட்ட சோப்போ ஃபேஸ் வாஷோ எது இருக்கோ அதை வச்சு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணணும். உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா ஈவனாக ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணும்போது நல்லா சர்க்குலர் மோஷனில் ஜென்டலாக மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் பார்த்தா தெரியும். உங்கள் ஸ்கின் வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா பிரைட்டாகவும் உங்கள் ஸ்கின் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் தெரியும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி 2 or 3 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். நிறைய டைம் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணாலும் சரி அதை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சில பேர் வந்து ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி 2 days 3 days வெறும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அது போல் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஃபேஸ் பேக் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா எடுத்து ஒன்று உங்கள் ஃபேஸில் வந்து டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து சில இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒத்துக்காது ஸ்கின்னுக்கு. சில பேருக்கு வந்து டொமேட்டோ ஜூஸ் கூட ஸ்கின்னுக்கு அலர்ஜியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட் நீங்கள் பேட்ச் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு பேட்ச் டெஸ்ட் எடுக்க தெரியாதுன்னா கொஞ்சமாக இந்த ஃபேஸ் பேக் எடுத்து உங்கள் காதுக்கு பின்னாடி வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு அந்த இடத்துல வந்து இச்சிங்னஸோ இல்லை அரிக்கிற மாரி எந்த ஒரு ஃபீலோ இல்லைன்னா அந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் டைரெக்டாக உங்கள் ஃபேஸில் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் டீனேஜாக இருக்கீங்க, உங்கள் ஃபேஸில் வந்து அதிக ஆக்னே வருது, ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரையாகவும் ஆயிலியாகவும் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் தரும். இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணதுனால உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் கிடைக்குன்னு பார்த்துடலாம். உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயிலை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி உங்கள் முகத்தில் இருக்க ஓப்பன் போஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஃபேஸில் வந்து நிறைய ஆக்னே இருக்குது, உங்கள் ஃபேஸில் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே டேன் ஆகிருக்குன்னா இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் இருக்க டேனை ரெடியூஸ் பண்ணும், ஆக்னே ரெடியூஸ் பண்ணும், உங்கள் முகத்தில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி 2 or 3 டைம்ஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் கலரை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கும். உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் உங்கள் ஸ்கின் பார்க்க கிளியர் ஸ்கின்னாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் எங்கன்னா வெளியே போகிறீங்க, அப்போ வந்து உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சன்னால் வந்து ரொம்ப டேன் ஆயிடுச்சுன்னா உடனே வீட்டுக்கு வந்து இந்த ஃபேஸ் பேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸில் இருக்க டேனை வந்து உடனே ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் சொல்லிட்டு காம்பினேஷன் ஸ்கின் இது போல் எந்த ஸ்கின் டைப் இருந்தாலும் சரி இந்த ஃபேஸ் பேக் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய பியூட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.